Hi friends, இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன ரெசிபி அப்படின்னா திருநெல்வேலி மாப்பிள்ளை சொதின்னு சொல்லுவா. ஸோ இதை வந்து நம்ம வெங்காயம் முருங்கைக்காய்லாம் இல்லாமல் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு இஞ்சி பச்சை மிளகா இதுதான் காரத்துக்கு, வேறு எதுவுமே போட போகிறதில்ல. அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி இஞ்சியும் நான் ஒரு பெரிய துண்டும் நல்லா 4 பச்சை மிளகாவையும் எடுத்து அந்த தேங்காய் எண்ணெயில் வதக்கின்றணும். அதை வந்து மிக்சியில் இப்படி அரைச்சி வச்சுட்டுருக்கேன். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறோம். தேங்காய் எண்ணெய் காஞ்ச உடனே இதை போட்டுற போகிறோம். இதை போட்டு ஆல்ரெடி வதக்கினதுனால ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. யூஸ்வலாக வெங்காயமோ இதெல்லாம் போடுறவா இந்த சமயத்தில் போட்டுப்பா. நம்ம அதை போடாமல் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து இது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுண்டாச்சு. நான் அந்த தேங்காய் எண்ணெயிலே கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். அது பொரிஞ்சோடனே கடுகு திருமடிச்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வாசனைக்கு சும்மா ஒரு கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் போட்டிருக்கேன். இந்த தேங்காய் நான் விட்ட உடனே அது ஒரு நல்ல வாசனையாக இருக்குது. கடுகு திருமடிச்சாலே இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்ச இஞ்சி பச்சை மிளகாவையும் போட்டுடணும். இப்போ இஞ்சி கொஞ்சம் நல்லா இதுவாகிக்கட்டும். இதில் ஒரு 2 நிமிஷம் வதங்கிக்கிட்டோம். இதுக்கு வந்து தேவையான காய்கறிகள் நம்ம என்ன வேணும். நான் இன்றைக்கி என்ன எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னா கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அப்புறம் பச்சை பட்டாணி, ஃப்ரோசன் பட்டாணி எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதனால் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு நல்லா ஒரு அரை வேக்காடு பண்ணிட்டுடலாம். இது வந்து இப்போது நல்லா கொஞ்சம் இதுவாகிடுது, ஃப்ரை ஆகிடுது. இப்போ வந்து இந்த வாஷ் பண்ண காய்கறிகளில் இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கால்வாசி தண்ணி விட்டால் போதும். இதில் காயில் ஒரு வாட்டி இது பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அரை வேக்காடு ஆற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ எப்பயும் உப்பு போட போகிறதில்ல. நம்ம காய் அரை வேக்காடு வெந்துடுத்து. இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் விட்டுக்க போகிறோம். ஸோ தேங்காய் பால் வந்து இங்கே சிங்கப்பூரில் ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா இந்த மாதிரி இந்த காரா கோக்னட் க்ரீம் வாங்கினா நம்ம தேங்காய் பால் ரெடி. ஸோ இதுக்கு வந்து நம்ம 2வது பால் 3வது பால் எடுத்துக்கணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோன்னா இது வந்து திக் பால். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பால்னு சொல்லுவாள். அதிலேயே கொஞ்சம் ஜலத்தை விட்டு கொஞ்சம் நல்லா மத்தில் கடைஞ்சிட்டோன்னா இது 2வது பால் 3வது பால். இப்போ நம்ம 2வது பால் 3வது பால் விட போகிறோம். அந்த டைரெக்டாக அந்த காராலேருந்து நான் கொஞ்சம் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா 2வது பால் 3வது பால் வந்து உங்களுக்கு இதுவாக தானே இருக்கும், தண்ணியாக தானே இருக்கும். அது கொஞ்சம் தண்ணி விட்டுன்ட்டு இப்படி நல்லா கலந்துட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீர்க்க இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட 2nd பால் தேங்காய் பால் 3rd தேங்காய் பால் ரெடி. இதை வந்து இப்போ இந்த காயில் குத்திக்க போகிறோம். அந்த தேங்காய் நான் யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு கொஞ்சம் கொதி வந்த உடனே நம்ம வந்து பைத்தம்பருப்பு வேக வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த 2வது பால் தேங்காய் பால் 2வதும் 3வதும் தேங்காய் பால் விட்ட உடனே நல்லா கொதிக்கிறது. இப்போ வந்து நான் பைத்தம்பருப்பு வேக வச்சுட்டுருக்கேன். இதுலேருந்து ஒரு 2 கரண்டி எடுத்து விட்டுண்டா போதும். இப்போது அந்த பைத்தம்பருப்பு போட்டுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு இப்போ தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ தான் நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் விடுறதுனால உப்பு போட்டுட்டோம் முன்னாடியே அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திரிஞ்சு போயிடும். இப்போது இதுவும் போட்டு கொதிக்கிறது, பைத்தம்பருப்பு போட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம தேங்காய் பாலை விட்டுன்றலாம். அவ்வளோதான். 1 கப், நான் சின்ன கப்பில் 1 கப் வந்து கெட்டியான தேங்காய் பாலை விட்டுக்கிறேன். இது விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கலரிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுங்க நான் காமிக்கிறேன். இப்போது இது ரெடி ஆகிடுது. இப்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம எல்லாம் தேங்காய் பால் விட்டு பைத்தம்பருப்பு விட்டு எல்லாம் இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுறணும். அவ்வளோதான், ரெடி. நம்மளோட திருநெல்வேலி சொதி ரெடி, மாப்பிள்ளை சொதி. ஸோ இதுக்கு தொட்டுக்க இதை பிசைஞ்சுட்டு இதுக்கு தொட்டுக்க வந்து இஞ்சி தொகையல் பண்ணுவா. அதான் நாங்களும் அதே தான் பண்ணியிருக்கோம், இஞ்சி தொகையல். அதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, நான் அடுத்த இதில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.